ஹே காய்ஸ், இன்றைக்கி நான் கடாய் பன்னீர் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு ஒரு ஆனியன் அண்ட் அரை கேப்சிகம் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்திக்கிறேன். மீன்வைல் 1.5 டொமேட்டோவை நல்லா மிக்ஸி பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த கேப்சிகம் ஆனியனோடு சேர்த்து பன்னீரும் போட்டுக்கிறேன். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கலாம். ஸோ பட்டர் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் பட்டர் சேர்த்திக்கிறேன். அண்ட் கூடவே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன். ஆயில் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். நான் ரொம்ப போடல, ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு குக் ஆக விடணும் பன்னீர் எல்லாமே. அண்ட் குக் ஆனோடனே நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சிடுறேன் ஓரமாக. பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்ட்டு. இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு எல்லா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு பிரியாணி லீஃப், 2 பட்டை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன். இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன். ஸோ ஓரளவுக்கு வதங்கினதும் 2 க்ரீன் சில்லியும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா சேர்த்திக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கி வரணும். சுருண்டு வந்ததும் அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். டொமேட்டோ பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஸோ இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதித்து சுருண்டு வந்தக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர், ரெட் கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மசாலா பிளெண்ட் ஆகணும் நல்லா. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொதித்து வந்துட்டுருக்கு. பாருங்கள், கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா கிரேவி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த கிரேவி தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.